அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் நான்காம் தந்திரம் 14வது அத்தியாயம் நவக்கிரியில் 1374 என்று நாம் சிந்திக்க உள்ளோம். பாடல் ஒலிக்கப்படுகின்றது. தத்துவ ஞானம் குரு வழியாகும் குணங்களுள் நின்று கருவழியாகும் கணக்கை அறுத்து பெருவழியாக்கும் பேரொளி தானே. ஸோ நம்ம இந்த சக்தியை வைபட தத்துவ சித்திகளை அருளுகின்றாள் அப்படின்றாங்க. இப்போ இந்த தத்துவ ஞானங்களை நாம் தெரிஞ்சிக்க ஒரு குருவாக இருக்கக்கூடிய குணங்கள்லாம் நமக்கு வந்துடும். அப்படி குருவாக இருக்கிற குணங்கள்லாம் வந்துச்சுன்னா கருவழியா நம்ம செல்லக்கூடிய இந்த பிறவி பயனை அறுத்து இந்த பேரு ஒளியில நம்ம இணைந்திடலாம் அப்படின்னு அந்த பாடல்ல மிகப்பெரிய தத்துவத்தை சொல்றாரு. அதனால அந்த 36 தத்துவங்கள் அப்படின்றதெல்லாம் நாம உணர அதன் மூலமாக நமக்கே ஒரு குருவுக்கு உண்டான குணங்கள்லாம் கூடிவிடும். அப்ப நம்ம ஒரு குவாலிஃபை ஆகிடுறோம். அப்படி குவாலிஃபை நீங்க ஆயிட்டீங்கன்னாவே நீங்க சித்திகள்லாம் உங்களுக்கு அதாவது தத்துவ ஞானங்கள்லாம் புரிஞ்சிடுச்சு அப்படின்னாக்கா, நமக்கு இந்த மனித பிறப்பு கருவழியாக சென்று பிறக்கக்கூடிய நிலையெல்லாம் அறுத்து, நேரடியாக நாம் சிவபெருமானுடைய திருவடியே அடைய முடியும் அப்படின்னு இந்த பாடல்ல சொல்றதா நான் உணர்கின்றேன். மிக்க நன்றி. வாங்க கௌரி அம்மா, வணக்கம். நன்றிங்க. அருமை. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய. மந்திரம் 1374. தருவழியாகிய தத்துவ ஞானம் குருவழியாகும் குணங்களுள் நின்று கருவழியாகும் கணக்கை அறுத்து பெருவழியாக்கும் பேரொளிதானே. இதுக்கான கமெண்ட்ரி. Through her grace, the devotee is freed from the cycle of birth and death. The Devi is the way and the goal. கொடுத்திருக்காங்க. தருவழியாகிய தத்துவ ஞானம். போன பாட்டுல தருவாளேன்னு முடிச்சிருக்கிறாங்க. இப்ப என்ன தருவாங்க அப்படின்றப்ப முதல் வரியில தத்துவ ஞானத்தை அந்த பாதையே நமக்கு காட்டி கொடுப்பாங்க. அந்த பாதையை நமக்கு தருவாங்க. தத்துவ ஞானத்தை உணரும் பாதையை நமக்கு தருவாங்க அப்படின்றது முதல் வரியில இருக்கு. தத்துவ ஞானம்ங்கிறது நம்மளோட உண்மை, இந்த மாயை நீங்கின உண்மை ஞானம்தான். எதெல்லாம் மாயை இல்லை, எது மெய்ப்பொருள் அப்படிங்கிறத நமக்கு உணர்த்துற ஞானம். தத்துவமா பார்த்தாலும் 96 தத்துவங்களையும் நம்ம ஆராய்ந்து அறிந்து அதுல மெய்ப்பொருளை அறிகின்ற ஞானம். இந்த மாதிரி நமக்கு உண்மை ஞானத்தை காட்டி கொடுக்கும் அந்த அந்த பாதையை நமக்கு தருபவளாக சக்தி தேவி இருக்கிறாங்கன்றத பார்க்கலாம். குரு வழியாகும் குணங்களுள் நின்று, நமக்கு குருவாக நின்று நமக்கு பாதையை காட்டுபவளாகவும் பார்க்கலாம். குணங்களுள் நின்று, இந்த குணம்ங்கிறது நம்மளோட மனதுதான். மனதுல ஏற்படுற செயல்பாடுகள் தான் நமக்கு குணங்களா வெளிப்படும். அது இந்த குணங்கள்னாலே நமக்கு அந்த 3 குணங்கள் தெரியும். சாத்வீகம், ரஜோகுணம், தாமச குணம்னு இருக்கு. இந்த குணங்கள் எப்படி இது ஆகுதுன்னா, நம்மளோட ரைட் பிரெயின் லெஃப்ட் பிரெயினோட ஆக்டிவிட்டி வச்சுதான் இந்த குணங்கள்லாமும் வேலை செய்யுது. நமக்கு எந்த அளவுக்கு அது மனம் அந்த மாயையிலே இருக்கிறோம், எவ்வளவு எண்ணங்களோட சூழ்ந்து இருக்கிறோம் அப்படிங்கிறது தான். விழிப்பு நிலை எவ்வளவு கம்மியா இருக்கு, எண்ணங்கள் எவ்வளவு நிறைய இருக்குன்றத வச்சுதான் நம்ம குணங்களே இதாகுது. இப்ப நீங்க சாத்வீக குணம்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே அது ரொம்ப அமைதியா, ரொம்ப பேலன்ஸ்டா,
விழிப்பு நிலை நல்லா இருந்து நமக்கு திருப்தி, ஆசைகள் ரொம்ப இல்லாம திருப்தியான நிலையில அந்த மாதிரி இருக்கும். அதுக்கும் நமக்கு கீழ போறோம் அப்படின்னா, ரஜோகுணம். ரஜோகுணத்துல வந்து ஆசை இருக்கும். அதுக்காக ஓடிட்டு இருப்போம். ஸ்ட்ரெஸ் இருக்கும். அதனால அமைதி இருக்காது. ஆனா செயல்பாடாவது இருக்கும். அதுக்கும் கீழ நீங்க தாமச குணத்துக்கு போனோம்னா, அங்க அறியாமை தான் இருக்கும். ஏன்னா, அந்த மாயையில முழுமையா நம்ம அதுல சூழ்ந்து இருக்கறனால என்ன ஆகும்னா, நம்மளால சுறுசுறுப்பா எதையும் செய்ய முடியாது. அந்த அறியாமை இருள்லயே இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து நம்மளோட சக்கரத்திலயும் இங்க பொருத்தி பார்க்கலாம். ஒவ்வொரு சக்கரம் மேல ஏறும்போதும் நமக்கு அந்த விழிப்பு நிலை வர, வர நமக்கு வந்து மேல, மேல வருவோம். இந்த 3 குணத்தையும் நம்ம தாண்டணும். இந்த தாமச குணத்துலருந்து ரஜோக்கு வரணும். அப்புறம் அதிலிருந்து சாத்வீகத்துக்கு வரணும். இதுக்கும் தாண்டி குணாதீத நிலை. இந்த குணங்களற்ற நிலைக்கு நம்ம வரணும். வந்து இத வந்து நீங்க நம்ம இதுக்கு முன்னாடியும் பார்த்துருக்கோம். இத பத்தி பேசியிருக்கோம். பிரெயின் வேவ்ஸ் சொல்லுவாங்க இல்லையா? ஆல்ஃபா, பீட்டா பிரெயின் வேவ்ஸ் சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்கு நமக்கு அ அ ஆக்டிவிட்டி நம்ம பிரெயின்ல இருக்கு அப்படிங்கிறது. இத அதோடையும் பொருத்தி பார்க்கலாம். அந்த இதுல நீங்க அ அதெல்லாம் ஹெர்ட்ஸ்ல சொல்லுவாங்க. அதுல நம்ம 0 ஹெர்ட்ஸ் வரைக்கும் நம்ம போகணும். இப்ப ஆல்ஃபானா 8 ஹெர்ட்ஸ்க்கு மேல ஒரு 12 ஹெர்ட்ஸ்க்குள்ள இருக்கிறதெல்லாம் ஆல்ஃபா. அதெல்லாம் சாத்வீக குணத்துல சேரும். அதுக்கும் மேல நம்ம குணாதீத நிலைக்கு போறப்ப அந்த 0 ஹெர்ட்ஸ் அந்த 0 ஹெர்ட்ஸ் வரைக்கும் நம்ம போணும். அதாவது மனமே இல்லாத நிலைக்கு போறப்ப தான் நம்ம இறைவனை சேர முடியும். அந்த குணத்திலயும் நின்று நமக்கு அந்த இதுக்காக அந்த விஷயங்களையும் நமக்காக நிக்கிறாங்க தேவி. ஏன்னா திருமூலர் கூட இயமம் நியமம்ல இருந்து ஆரம்பிப்பாங்க. அந்த குணத்துல இருந்து ஒவ்வொரு சக்கரத்துக்கும் மேல மேல நம்மள கூட்டு போறதுக்காக தான் அந்த குணம்ங்கிறது இருக்கிறதா நான் பார்க்கிறேன். அந்த இடத்துலயும் நமக்கு தேவி வந்து கூட நின்னு குருவாக நின்று நம்ம குணங்களில் நின்று அந்த விழிப்பு நிலையை நமக்கு கொடுத்து கொடுத்து ஒவ்வொரு நிலையா நம்மளை மேல் நோக்கி எடுத்துட்டு போகும்போது என்ன ஆகும்? நம்ம அந்த 0 ஹெர்ட்ஸுக்கே அந்த துரியாதீத நிலைக்கே நம்மளால போக முடியும். அப்படி போகும்போது கருவழியாகும் கணக்கை அறுத்து பிறப்புக்கு செல்ற வழியையும் அந்த அந்த வினைகளையும் நீக்கி அந்த கணக்கை அறுத்துன்னா நம்ம கணக்கு எதனால இருக்குன்னா நம்மள்ட்ட இருக்கிற வினைகள்னால தான் இருக்கு. அந்த வினைகள் எல்லாம் நீக்கி அந்த பிறப்புக்கு நம்ம திரும்ப போகாம அதுக்கும் துணையா நின்று பெருவழியாக்கும் பேரொளி தானே அறுத்து அடுத்த விஷயம் என்ன? அந்த பிறப்பை அறுத்துட்டாங்க. அடுத்து என்னது? முக்திக்கான வழியையும் அவங்க காமிச்சு நம்மளை கொண்டு செல்ற அவங்க பேரொளியாக இருக்கும் இறைவிதான் நம்மளோட க்ளீம் சக்தி தேவி. அந்த க்ளீம் மந்திரத்தினால நமக்கு இத்தனை க்ளீம் மந்திரத்தை முன்ன நிறுத்தி நாம சொல்ற மந்திரத்துக்கான பலன்கள்லாம் இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்றது ஞானத்தை கொடுத்து நம்மளோட குணங்கள்ல நிற்கிறது, நம்மளோட மனதுல நின்று நம்மளை மனதை சூன்யமாக்கி நம்மளோட பிறப்பை அறுத்து நம்மளை முக்தி நிலைக்கு கூட்டு போற பேரொளியாக இருக்கிறாள் நம்ம சக்தி தேவி அப்படின்ற மாதிரி பார்க்குறேன். அனைவருக்கும் நன்றி. வாங்கம்மா விந்தியாம்மா. வணக்கம் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமூலரை போற்றி. 1374வது திருமந்திரம். தத்துவ ஞான சித்திகள் அருளுபவள். திருமந்திரம். தருவழி ஆகிய தத்துவ ஞானம் குருவழி ஆகும் குணங்களுள் நின்று கருவழி ஆகும் கணக்கை அறுத்து பெருவழியாக்கும் பேரொளி தானே. வீடு பேற்றை முத்தி இன்பத்தை தரும் வழியாக இருக்கின்ற தத்துவ அறிவை ஞானங்களை குருவழியாக பெற அருளுபவளும் ஆன்மாக்களின் குணங்களில் பொருந்தி அவை எழுக்கும் பிறவி துயரை அறுக்கும் கருவியாக காரணமாக இருப்பவளும் பெருவழியான பேரின்ப வழியை முத்தி இன்பத்தை அடைய செய்பவளும் அன்னை பராசக்தியாகிய பேரொளி பிளம்பே. கருவழி என்பதன் பொருள் பிறப்பு. கணக்கை அறுக்கும், அடியோடு நீக்கும். கழக வெளியீட்டில் வீடு பேற்றினை தருதற்கு திருவடி உணர்வு சிவஞானம்
கைவருதல் வேண்டும். அது தம் முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்து கைகூடும். குருவருள் கிடைத்ததும் சிவபெருமானின் எண் குணங்களும் ஆருயிர் மாட்டு மேம்பட்டு திகழவே பிறப்புக்கு காரணமாகிய வினை தொடக்கு அரும் வினை தொடக்கற பெருவழியாகிய செல்லாத செந்நெறி செல்வர் செல்லவே திருவருட் பேரொளி முன்னிற் தருவழி என்பதன் பொருள் முத்தியை தரக்கூடிய கருவழியாகும் கணக்கை அறுத்து. இவ்வடியின் பொருள் பிறவி வேரை அறுத்து. பெருவழி என்பதன் பொருள் முத்தி. பாரதியார் பராசக்தியை அருமையாக பாடியுள்ளார். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் கணபதிராயன் அவனிரு காலை பிடித்திடுவோம் குணமுயர்ந்திடவே விடுதலை கூடி மகிழ்ந்திடவே. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். சொல்லு கடங்காவே பராசக்தி சூரத்தனங்களெல்லாம் வல்லமை தந்திடுவாள் பராசக்தி வாழ் என்று துதிப்போம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். வெற்றி வடிவேலன் அவனுடைய வீரத்தினை புகழ்வோம் சுற்றி நில்லாதே போ பகையே துள்ளி வருகுது வேல். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். தாமரை பூவினிலே சுருதியை தனியிருந்து உரைப்பாள் பூமணி தாளினையே கண்ணிலொற்றி புண்ணியம் எய்திடுவோம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். பாம்பு தலை மேலே நடன் செய்யும் பாதத்தினை புகழ்வோம் மாம்பழ வாயினிலே குழலிசை வன்மை புகழ்ந்திடுவோம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். செல்வ திருமகளை திடங்கொண்டு சிந்தனை செய்திடுவோம் செல்வமெல்லாம் தருவாள் நமதொளி திக்கனைத்தும் பரவும். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா. அருமையா இருந்தது. இந்த மாதிரியான பாடல்கள்லாம் தியானத்துக்கு யூஸ் பண்ணலாம். பிகினர்ஸா இருக்கிறவங்க இப்ப அம்மா பாடின இந்த ஓம் சக்தி வருது இல்லையா, அந்த மாதிரி பாடல்கள் நடுவுல இது பல்லவி சரணம்லாம் சொல்லுவாங்கல்ல, அது எனக்கு தெரியல. ஆனா நான் இந்த சிவனோட பாடல்லையும் ஓம் நம சிவாய இந்த ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியே இருக்குல்ல, இந்த சிவவாக்கியர் பாடல், அந்த மாதிரி அந்த நமசிவாய வர்றது, இல்லை இப்ப அம்மா பாடின மாதிரி ஓம் சக்தி வர்றது, இந்த இடத்துலலாம் இந்த பாட்டை கண்மூடி வச்சுட்டு இந்த இடத்துலலாம் மட்டுமே நம்ம விழிப்பு நிலையை கொண்டு வர முயற்சி பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாட்டை கேட்குறோம், அந்த ஓம் சக்தி வர டைம்ல மட்டும் விழிப்பு நிலையில இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம். மெடிடேஷன் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, அந்த பாட்டு பிடிக்கும்னு இருக்கிறவங்க, அந்த ஃப்ரீக்வன்சியில் அந்த பாட்டெல்லாம் கேட்டால் மனம் அமைதியாகும்னு நினைக்கிறவங்க இதை பண்ணலாம். இதை நான் பண்ணுவேன். இது ரொம்ப, அதாவது தியானம் பண்ண முடியாத ஒரு இதில் இருக்கிறோன்னா இந்த பாட்டு கேட்டாலே மனசு அமைதியாகிற இது இருக்கும். அப்போ இந்த ஓம் சக்தி வர்றப்பெல்லாம் மட்டும் நான் மனசை விழிப்புல நான் கொண்டு நிறுத்திடுவேன் அப்படின்னு வச்சுப்பேன். அது ரொம்ப நல்லா இருக்கும், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கும்.
அது யாருக்காச்சும் யூஸா இருந்தாலும் பண்ணலாம். அதே மாரி இந்த சிவவாக்கியர் பாட்டுலயும் அந்த ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய நடுவுல சரணம் நெனைக்கிறேன் அது. இல்லையா? சரணம் சரணம் வர்றப்பல்லாம் வந்து, நம்ம வந்து அந்த விழிப்பு நிலைய கொண்டு வந்து வச்சுக்கணும். அப்புறம் பாட்டுல கேட்கலாம். அப்புறம் திரும்ப அந்த விழிப்பு நிலைய கொண்டு வந்து வச்சுக்கணும். அப்புறம் பாட்டு கேட்கலாம். அது அப்படியே மனசு அமைதியாகும். யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லா இருந்தா ட்ரை பண்ணி பார்க்கலாம். நன்றிங்கம்மா. நன்றி. வாங்கம்மா. கிருத்திகாம்மா, வணக்கம் அம்மா. வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். விந்தியம்மா நல்லா பாடுறீங்க. அந்த அதுவும் பாரதியார சொன்னாலே போதும், எல்லாருக்குமே ஒரு விழிப்பு ஏற்படும். நன்றி, மிக்க நன்றி. கௌரிமா சொன்ன மாதிரி பக்தியின் மூலமாக தான் நம்ம வந்து தியானத்துக்குள்ள போக முடியும். சோ அப்பேற்பட்ட ஒரு நல்ல விஷயத்த அந்த ஒரு கும்மி மெட்ல வந்து கொடுத்துருப்பாரு. இது ரொம்ப அற்புதமான பாடல். அந்த இந்த ஓம் சக்தி அந்த பாடல் முழுமையா பார்க்கும் போதுமே பாரதி வந்து எப்பேற்பட்ட உச்ச நிலையில இருந்திருப்பாருங்கிறது தெரியும். பாரதியினுடைய வரிகள்லாம் எல்லாமே உச்ச நிலைனாலும் சக்தியை பத்தி பேசும்போது அவருடைய நிலை வந்து வேறு ஒரு தன்மைக்கு நம்மையே இட்டு செல்லும். அத்தகைய ஒரு புல்லிங் சக்தி உண்டு அவருக்கு. நன்றி வேண்டியம்மா. இன்றைய மந்திரம் வந்து 1374 ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றாங்க. என்ன சொல்றாரு அப்படின்னாக்க, தருவழியாகிய தத்துவ ஞானங்கள் குரு வழியாகும் குணங்களுள் நின்று கருவழியாகும் கணக்கை அறுத்து பெருவழியாக்கும் பேரொழிதானே அப்படின்னு சொல்றாரு. இப்போ ஒரு முக்கியமான பாயிண்ட் வந்து இந்த இடத்துல இருக்கு. இது வந்து என்ன அப்படின்னாக்க, கருவழியாகும் கணக்கை அறுத்து அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உலகில் மீண்டும் மீண்டும் பிறந்து இறக்கக்கூடிய அந்த கருப்பை வழியே வரக்கூடிய கணக்கை அறுத்து. அப்படின்னா என்ன? வினை இல்லை. எது எது அந்த கருவழிக்கு வருவதற்கு உண்டான காரணமாக இருக்கிறது? அந்த வினை வழி நாம் சேர்த்து கொள்ளக்கூடிய அந்த வினைகள், நம்முடைய வினையின் மூலமாக நாம் சேர்த்து வைத்துக் கொள்ளக்கூடிய அநேக அந்த சொல்றோம் இல்லையா, சஞ்சீதம், பிராராப்தியம், ஆகாமியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வினைகள் இருக்கு பாத்தீங்களா, அது இல்லையா. அதான் சொல்றாரு, கருவழியாகும் கணக்கை அறுத்து அப்படின்னு சொல்றாரு. பெருவழியாக்கும் பேரொழி. அதுக்கப்புறம் நம்ம பிறக்கலாம், இறக்கலாம், என்ன வேணா பண்ணலாம். அது அவளோட பாடு. அது இந்த பயம் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உலகத்துல வேற எதுவுமே பயம் இல்லையா. இது வந்து யாரு நம்ம திருமூலர் சொல்லக்கூடிய இந்த இடத்தோட ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி என்ன அப்படின்னா, இந்த மந்திரத்தினுடைய தன்மை நமக்கு எதை தருகிறதுனா, கருவழியாகும் கணக்கை அறுக்கக்கூடிய தன்மையை தரலாம். இது எவ்வளவு முக்கியமான விஷயம்னு சொல்றதுக்காக ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். சக்தி மகிம்ன சோஸ்திரம்னு துருவாசர் வந்து ஒரு சோஸ்திரம் எழுதிப்பார். அவர் கிட்டத்தட்ட 2000 சோஸ்திரம் எழுதிப்பார். அதுல ரொம்ப முக்கியமான ஒரு 60 சொச்ச சோஸ்திரங்களை மாத்திரம் எடுத்து அதுக்கு உரை பண்ணியிருப்பாங்க. அதுல வந்து கடைசியா முடிவு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னாக்க, நீ வந்து ஒருத்தன் எப்படி பிரார்த்தனை பண்ணணும், சக்தியை சார்ந்தவன் எப்படி பிரார்த்தனை பண்ண வேண்டும் அப்படின்னு அவர் சொல்லி கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு? பிரசீத பிரதேவதே, நீ வந்து பரதேவதியே, நீ வந்து எனக்கு அருள் புரி, மம ஹிருதி, எனக்கு அருள் புரிச்சி, என்னுடைய உள்ளத்துல நீ வந்து அருள் பண்ணு. எப்படி? தாரித்ராம் தலதய தேகி சர்வஜதாம் அப்படின்னு. தரித்திரத்தை போக்கு அப்படின்னா நம்ம எல்லாம் என்ன நினைப்போம்? தரித்திரம்னா ஏழ்மைன்னு தானே நினைப்போம். ஆனா அவரு அடுத்தாப்புலயே சொல்றாரு, இல்லையா, அந்த ஏழ்மைங்கிறது என்ன அப்படின்னா சர்வஜதம், புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையா. அதாவது சர்வ ஞானமும் தத்துவ ஞானம்னு சொல்றாரு பாத்தீங்களா, இங்க தருவழியாகிய தத்துவம், எல்லா தத்துவங்களையும் சர்வஜத்துவத்தை நான் அடைவதற்கு உண்டான தன்மையை எனக்கு கொடு, அதற்கு தடையாக இருக்கக்கூடிய தாரித்திரத்தை நீ வந்து விலக்கு அப்படின்னு சொல்றாரு.
அப்போ அடுத்தாப்புலயும் அவரே சொல்றாரு, எது தாரித்யம் அப்படின்னாக்க, எது பயம், பூதம் பயம், அதாவது பிரபூதம் பயம். இந்த 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 உலகத்துக்குள்ள நம்ம திருப்பி திருப்பி மிகப்பெரியதான அந்த பயம் எது அப்படின்னாக்க, நான் திருப்பி இந்த உலகத்துக்கு வரணும், வாழணும், வினைகளை அனுபவிக்கணும். நான் என்ன வினைய தூக்கிட்டு வந்திருக்கேனோ தெரியல. இப்ப நான் என்ன வினைய பண்றேனோ தெரியல. நான் இப்ப பண்ணிட்டு இருக்கிற வினையினால எனக்கு என்னெல்லாம் வரப்போறதோ, கர்ம வினைகள் சேர போகிறதோ எனக்கு தெரியல. அப்படிங்கிறதுதான் மிகப்பெரிய பயமா. அந்த பயம்தான், அதைதான் நம்ம வந்து மரண பயம்னு சொல்றோம். நம்ம எல்லாரும் நினைச்சுக்கிறோம் ஏதோ உடம்பு வலிக்கும், இது இல்ல. நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஒரு ஒரு நாள்லயும் நாம் சேர்த்து வைத்துக் கொள்ளக்கூடிய பயம் என்ன அப்படின்னாக்க, நம்ம செய்யக்கூடிய என்ன கொண்டு வந்திருக்கோம்னு நமக்கு தெரியாது. நம்ம என்ன பண்ணி சேர்த்து வச்சிருக்கோம்னு தெரியாது. இன்னும் என்ன கொண்டு சேர்த்துப்போம்னு தெரியாது வினைகளை. அதனால அதுதான் தாரித்யம், அதுதான் பயம், அதை குறித்ததுதான் பயம். அப்ப அந்த பயத்தை எனக்கு போக்கு. அந்த பயம் போயிடுச்சுன்னா என்ன நடக்குமா அப்படின்னாக்க, உன்னுடைய சரண கமலங்கள் எனக்கு தெரிஞ்சிடும். அது என்ன செய்யும் அப்படின்னா எனக்கு தத்துவ ஞானத்தை தந்து விடும். அதனால நீ என்னுடைய மரண பயத்தை போக்கு அப்படின்னு ஒரு ஸ்ரீவித்யா சாதகன் வேண்டணும் அப்படின்னு கடைசி பகுதியா அவர் நமக்கு சொல்லி கொடுக்குறார். ஆனா இவர் அதெல்லாம் சொல்லல. அதை எப்படி சோஸ்திரம் பண்ணணும்னு அதற்குண்டான வழிய பீஜங்களின் மூலமாக நமக்கு சொல்லி கொடுத்துட்டாரு. நான் வந்து என்ன சொல்றது, நீ வந்து பிரார்த்தனை பண்ணு உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்ற ஒரு இடம் இருக்கு. அது ரொம்ப மிகப்பெரிய பദ്ധதியாக, மிகப்பெரிய என்ன சொல்றது, ஒரு விஷயமா இந்த உலகத்துல போற்றிப்படுகிறது. அதற்கு நடுவுல திருமூலர் என்ன சொல்றாரு, சரி நீ எப்படி பிரார்த்தனை பண்ணணும்னு தெரியல, நம்ம என்ன பண்ணுவோம் பிரார்த்தனை பண்ண அப்படின்னா, உடனே ஒரு ஊதுபத்தி ஏற்றிப்போம், ஒரு சந்தனம் வச்சுப்போம், ஒரு விளக்கு ஏற்றுவோம், நிறைய பூவெல்லாம் வாங்கி வச்சுட்டு தேவி என்ன மரண பயம் போக்கு, தேவி என் மரண பயம் போக்கு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அது கூட எங்கேயோ ஒரு இடத்துல மிஸ் ஆகும். ஆனா ஏன்னா அன்றைய நிகழ்வுகள் நமக்குள்ள தடையா இருக்கும், சுத்து வட்டாரம் தடையா இருக்கும், இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் வேண்டாம், நான் உனக்கு ஒரு கிரியை தரேன், அந்த கிரியையை பண்ண உனக்கு இந்த பயம் போயிடும். இந்த பயம் போச்சுன்னா என்ன செய்யும், அவளுடைய சரணார விண்ணங்கள் உனக்கு கிடைக்கும், உனக்கு தத்துவ ஞானம் கிடைச்சிடும். அதான் சொல்றாரு, தரு வழியாக தத்துவ ஞானங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம், அது ஆட்டோமேட்டிக்கா வரும். நம்ம எல்லாம் போய் தேடி எல்லாம் போகவே வேண்டாம், அதுவே வந்துடும். அதனாலதான் சொல்றாரு, அப்பேற்பட்ட தத்துவ ஞானம் குரு வழியாகும் குணங்களுள் நின்று. அப்போ இத வந்து யாரு தருவா நமக்கு, தேவியே குருவாக நின்று நமக்கு காட்டி தருவார். இதனாலதான் ஸ்ரீவித்யா உபாசனையில நம்ம வந்து குருவுக்கு வந்து மிகப்பெரிய முக்கியத்துவத்தை கொடுக்குறோம். ஸ்வகுரு, பரமகுரு, பரமேஸ்வரி குருன்னு 3 பேரை நம்ம வந்து அனுசரிப்போம். இந்த 3 பேரையும் அனுசரிக்கும் போது அவர்களை வந்து அந்த லலிதா பராபட்டாரிகாவே நம்ம வந்து சோஸ்தரிப்போம். ஏன்னா அவ காட்டி கொடுக்கறது அது பொய்யே கிடையாது, நிஜமான உண்மை. நான் வந்து திருமூலர் கைப்பிடிச்சு அவ்வளோ பத்தினப்புறம் ஏதோ ஒரு இடத்துல தேவி சொல்றா, இல்ல நீ ஸ்ரீவித்யா உள்ள போகணும் அப்படின்னு. இப்ப நான் கேக்குறேன், எனக்கு தெரியாது, எனக்கு யார்கிட்டயும் போய் ஸ்ரீவித்யா பத்ததிங்கிறது வந்து ரொம்ப சம்பிரதாய பிரதானமானது. அதுக்கு நிறைய அடுக்குகள் உண்டு. எனக்கு வந்து திருமூலர் எல்லாமே கத்து கொடுத்துருக்கிறாரு. நான் இப்ப போய் யார்கிட்ட போய் நின்னாலும் அவங்க வந்து ஆரம்பத்துல இருந்து என்ன வரணும்னு சொல்லுவாங்க. இத சொல்ற அளவுக்கு எனக்கு உண்டான என்னுடைய நிலை புரிந்து எனக்கு இந்த இந்த சாங்கியத்துக்குள்ள நான் இருக்கணுங்கிறதுக்காக நீ என்ன போக சொல்ற. ஆனா நான் யார்கிட்ட போகணும், இத தெரிஞ்சு திருமூலருடைய அருள் தெரிஞ்சவங்களா யார் இருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ரெண்டாவது அந்த பദ്ധதியில வந்து நிறைய சம்பிரதாயங்கள் உண்டு, எனக்கு நீதான் காமிச்சு கொடுக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். எனக்கு அந்த யாரு எனக்கு ஏற்ற குருவோ அவங்கள வந்து அந்த ஸ்வகுருவோ அவங்கள வந்து எனக்கு கண் எதிர்க்க பிரத்யட்சமா காமிச்சு கொடுத்து, இவங்கதான் நீ இவங்க கிட்ட போ அப்படின்னு சொல்லி என்கிட்ட காமிச்சு கொடுக்குறா. அப்ப கூட நான் உடனே எல்லாம் போல. ஐ டுக் லாட் ஆஃப் டைம். யோசிச்சு இதுதானான்னு உரைச்சு போய்
நான் அவர்கிட்ட பேசுறதுக்கே ஐ டுக் லாட் ஆஃப் டைம். அப்புறம் அவர்கிட்ட பேசணும்னு அவர் சொல்றாரு, நீங்க உங்களுக்கு என்ன அஹ், இதுவே இல்ல, நீங்க வாங்க, நான் உங்களுக்கு ஒரு கருவிதான் வேணும், அதுக்குதான் தேவி காமிச்சு கொடுத்துருக்கா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு அத்தனை அடுக்குகளையும் தாண்டி ஒரு அடுக்குல வந்து எனக்கு செய்து கொடுத்தாங்க. இதெல்லாம் வந்து நான் பெருமைக்காக நான் சொல்லல. குரு வழியாகும் குணம் பல அருளி, அவங்க காமிச்சு கொடுப்பாங்க நமக்கு. நம்ம அடிபணியணும், அவ்வளவுதான். அந்த அந்த பദ്ധதியில நிக்கிறதுக்கு நீ பண்ண வேண்டியது இருக்கு, நீ பண்ணி முடிச்சுடு அப்படிங்கிற மாதிரி எனக்கு காமிச்சு கொடுத்தாங்க. அவ காமிச்சு கொடுப்பா, அதுதான் சொல்றாரு, குரு வழியாகும் குணங்களுள் நின்று. அப்போ அந்த 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 தன்மையை நமக்குள் காட்டி தரக்கூடியவள் அவளே குருவாக இருக்கிறா. அதனாலதான் நம்ம வந்து அவங்கள வந்து குருவா பராபட்டாரிகாவே நம்ம பாக்குறோம். அப்படி எதற்காக அப்படின்னாக்க கருவழியாகும் கணக்கை அறுத்து. அப்ப பிறப்பு இறப்புங்கிறது கிடையாது, மரணம் கிடையாது. மரணம் உண்டு, என்ன மரணம்? இந்த உடலுக்கு தான், அது போறது என்ன வந்தது, இப்போ எப்ப வேணா நிகழட்டும். இந்த பயம் வந்து போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உலகத்துல வேற எதுக்கும் பயப்பட மாட்டோம். ப்ரெஷர்ஸ் இருக்கும், ஆனா அந்த 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 ப்ரெஷர் பத்தின ஒரு ஒரு இது இருக்குல்ல. நான் நேற்றுக்கு ஒருத்தங்க பேசிட்டு இருந்தாங்க என்கிட்ட, அவ்வளோ பிரச்சனை அவங்க வாழ்க்கையில. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சரியாகுது, ஆனா உடல் வந்து அவ்வளோ ஸ்டிஃபா இருக்கு அவங்களுக்கு. கழுத்து பிடிச்சிட்டு இருக்கு, இடுப்பு பிடிச்சிருக்கு, கை காலெல்லாம் அவ்வளவு ஸ்டிஃபா இருக்கு. அப்பதான் நான் சொன்னேன், உங்களுடைய மனதில் இருந்த பயங்கள் உங்களுடைய உடலை இறுக்கம் பண்ணிடுச்சு. அப்போ அதை தளர்க்கணும். அதை தளர்க்கறதுக்கு இன்னென்ன வழிகள் இருக்கு, நீங்க பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லி கொடுத்தேன். நான் சொல்லி கொடுக்கல, தேவி சொல்ல சொன்னா. அப்போ இது பண்ணா இது சரியாகும், நீங்க பண்ணுங்க, இதுக்கு இந்த யோக முறையில இதை பண்ணுங்க, ஸ்பிரிச்சுவல் லெவல்ல இதை பண்ணுங்க, சைக்காலஜில இதை பாருங்க, இதெல்லாம் பண்ணா உங்க உடம்பு சரியாகும் அப்படி. ஏன்னா நம்முடைய மனதினுடைய எண்ணங்கள், நம்ம மனதினுடைய பயம் நம்முடைய உடலை இருக்கும். அப்படி இல்ல, உடல் லேசா இருக்கணும். லேசா இருக்கணும்னா என்ன பண்ணணும்? பயம் இருக்கக்கூடாது. என்ன பயம் இருக்கக்கூடாது? நம்ம இருட்டுல போகும்போது பூச்சி போட்டு இருக்குன்னா என்ன பண்றோம்? வெளிச்சத்தை லைட்டை போட்டுட்டு போறோம், டார்ச் அடிச்சுட்டு போறோம். அப்ப அந்த பூச்சி போட்டு போயிடணும். அந்த மாதிரி இந்த பயமற்ற தன்மையை விளக்குவதற்கு தேவியினுடைய சரணார விந்தங்கள். அதனாலதான் சொல்றாரு, பெருவழியாக்கும் பேரொளி தானே. அந்த சரணார விந்தங்கள் நமக்கு பேரொளியை காட்டி தரும். எத்தகைய பேரொளி? கருவழியாகும் கணக்கை அறுத்து பயமற்ற தத்துவ ஞானத்தை நமக்கு தரும். தருவழியாகிய தத்துவ ஞானத்தை தரக்கூடியவள். அதுவும் யார் மூலமா கொடுப்பா? குரு வழியாகும் குணங்களுள் நின்று அவள் கொடுப்பாள் அப்படிங்கறதா நிஜம். அப்ப இது ரொம்ப உயர்ந்த விஷயம். அந்த உயர்ந்த விஷயத்த இந்த பீஜங்களின் மூலமாக, இந்த கிளீம் என்று ஆரம்பிக்கக்கூடிய இந்த பீஜங்களின் மூலமாக நாம் அடையலாம் அப்படின்னு திருமூலர் சொல்லி தராரு. இதுக்கு மேல வேணுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா வேண்டாம். ஆனாலும் ஒரு சில விட்டக்குறை தொட்டக்குறைன்னு சொல்லுவோம்ல, இதை பண்ணி முடிக்கணும் அப்படின்னு இருக்குல்ல, அந்த மாதிரியான சில விஷயங்களை நாம் செய்ய வேண்டியிருக்கும். அதையும் தேவி நமக்கு காமிச்சு தருவா. அப்படின்னா அப்படி தேவி காமிச்சு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாலே நம்ம 100% எடுத்துக்கலாம். மரண பயமற்ற ஒரு தன்மைக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்பேற்பட்ட ஸ்திதியை இந்த நவாக்கரி நமக்கு செய்து தரும் அப்படிங்கிறது திருமூலரினுடைய வாக்கு. நம்மங்க நடத்தி காட்டுவார் அவரு. அத்தகைய ஒரு அற்புதமான மந்திரத்தை நான் உங்களோட பகிர கிடைத்த இந்த காலை வேளைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றிங்க அம்மா, ரொம்ப அருமை. அந்த பயத்துக்கான விளக்கம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அது எந்த மாதிரி கொண்டு போறீங்கன்னு நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அது ரொம்ப அருமையான விளக்கம். நிறைய கத்துக்கிறோம்மா. நீங்களும் வழிகாட்டியா இருக்கீங்க இங்க எல்லாருக்குமே. நன்றிங்க அம்மா. வாங்க ஐயா மகேந்திரன் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். மகிழ்ச்சி. இன்று 1374வது நாள். அருமை, சிறப்பு. 4ஆம் தந்திரம், நவாகிரி சக்கரம். 9 சக்திகளின் திருமேனியாக இருக்கின்ற அட்சரங்களை கொண்ட சக்கரம் பற்றிய பாடல். தரும் வழியாகிய தத்துவ ஞானம், தரும் வழியாகிய தத்துவ ஞானம், குரு வழியாயும் குணங்களில் நின்று, குரு வழியாயங்கு குணங்களில் நின்று,
கருவழியாய கணக்கை அறுத்து கருவழியாய கணக்கை அறுத்து பெருவழியாகிய பேரொளி காணே பெருவழியாகிய பேரொளி காணே பேரொளி காணே தரும் வழியாகிய தத்துவ ஞானம். கிருத்திகாமா ரொம்ப அருமையா அதுக்கான ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. இதுல திருமூலருடைய அந்த பாடல்கள்ல நிறைய பாடல்கள் ரொம்ப ரொம்ப எளிமையா இருக்கும். அப்படியே எடுத்து நீங்க அப்படியே பயன்படுத்தலாம். அதனாலதான் இன்னும் கூட பல இது ஒருவனே தெய்வம், ஒன்றே குலம் ஒருவனே தெய்வம் ஆகட்டும், அதே மாதிரி நிறைய நிறைய நம்ம அன்பே சிவம், நம்ம திரைப்படம் கூட வந்திருக்கு அந்த பெயர்ல, இன்னும் நல்லா வர்றது. இது எல்லாமே திருமந்திரத்துல இருந்து வந்த ரொம்ப ரொம்ப எளிமையான பதங்கள் எல்லாமே. அதே மாதிரி தான் இதுவும் கூட ரொம்ப எளிமையாக எல்லோருமே புரிந்து கொள்வது போல இருப்பது. தரும் வழி என்பது ஒரு தர்ம வழியாக கூட சொல்லலாம் என்று நினைக்கிறேன். அந்த தரும் வழி என்பது எதை தரும்? தருகின்ற அந்த நிலை எங்கிருந்து வருகின்றது என்றால் ஒரு இறை பேரொளி. அது நிறைவு இந்த இதுல வர்றது மாதிரி அந்த பேரொளி தருகின்ற வழியாக நம்ம அப்படியும் கூட படிக்கலாம். அந்த ஒரு அது தருகின்ற வழி என்பது சாதாரணமானது அல்ல. நம்ம எப்போதுமே ஒரு படத்துல கூட ஒரு கண்ணதாசனுடைய பாடல் கூட வரும், இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம் இறைவன் வகுத்த நியதி அப்படின்னு வரும். அப்போ ஒவ்வொன்றிலும் அந்த நன்மையை பார்க்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா நமக்கு வருகின்ற இடர்களிலிருந்தும் கூட நாம் கற்றுக்கொள்ள அந்த பாடத்தை உடனடியாக கற்றுக்கொண்டோம் என்றால் அதுவும் நமக்கு குரு தான், அதுவும் இறை காட்டுகின்ற ஒரு வழிதான். அந்த வகையில இறை தருகின்ற அத்தனையும் நம்ம ஏற்றுக்கொள்கின்ற பக்குவம் இருக்கிறதா என்கின்ற வகையிலையும் கூட நம்ம பார்க்கணும். அதனாலதான் தத்துவ ஞானம் என்பது அது தரும் வழி ஆகிய தத்துவம். தத்துவம் என்பது ஒரு இதை அடைய வேண்டியதற்கு இதெல்லாம் என்று ஒரு தத்துவ விளக்கம் என்று இருக்கும். அத நடைமுறை பழக்கத்துக்கு நம்ம கொண்டு வருவது, நடைமுறை வாழ்க்கைக்கு பயன்படுத்துவது என்பது அங்குதான் அறிவு ஒரு தனியாக இருக்கிறது. ஞானம் என்பது இந்த ஆங்கிலத்துல சொல்லணும் அப்படின்னா அப்ளைடு நாலேஜ் என்று சற்று முன்புதான் ஒரு இதுல முகநூல்ல ஒரு இது ஒன்று போட்டிருந்தேன். அது என்ன அப்படின்னா, நம்மிடம் இருப்பது நாலேஜ் இஸ் ஜஸ்ட் த பொட்டன்ஷியல் பவர். நம்மிடம் அது ஒரு நிச்சயமாக எதிர்காலத்துக்கு ரொம்ப அருமையான ஒரு பவரா இருக்கும். அது எதிர்காலம் கூட இல்லை, இப்பயே உடனடியாக நம்ம அது பயன்பாடாக எப்போது ஆகும் என்றால் அது ஞானமாக ஆகும் பொழுது அதை அந்த ரியல் பவர் இஸ் இன் இட்ஸ் அப்ளிகேஷன் அப்படின்ற மாதிரி நம்ம அதை நம்மளுடைய தினசரி வாழ்க்கையில நம்ம அதை எவ்வளவு சீக்கிரம் அப்ளை பண்றோமோ அப்பதான் உண்மையிலே அந்த கற்றுக்கொள்வதற்கான பயன் உண்டு. அந்த பயன் இல்லாவிட்டால் நம்ம சொன்னது போல அது பயமாக ஆகிவிடும். அதை உடனடியாக நம்ம தினசரி வாழ்வில் ஒரு நிலையாக கொண்டு வருவது தான் ஞானம் என்பது. இந்த ஞானம் என்பது இன்னொருவர் போதிப்பதனால் வருவதுகின்ற ஞானம் அல்ல. தானே உணர்ந்து தன்னுடைய அனுபவத்தினாலும் அந்த முழு அனுபவத்தினாலும் அதுல முழுக்க முழுக்க அதிலிருந்து கற்றுக்கொண்டு அந்த தத்துவத்திலிருந்து கிடைக்கின்ற ஞானம். அப்ப தரும் வழியாக இருக்கின்ற அந்த தத்துவ ஞானம் எதுவாக இருக்கிறது அப்படின்னு பார்க்கிறோம் அப்படின்னா, ஒரு குரு வழியாய் அங்கு குணங்களில் நின்று என்று சொல்றார். அது சிலருக்கு தானாகவே உடனடியாக கிடைத்து விடுமா அப்படின்னா, அது ஒரு சரியான குரு இருக்கும் பொழுது, குரு என்பது இன்னொரு மனிதரா அல்லது இன்னொரு இதுவா அப்படின்னா, அதுல இருந்து நாம் கற்றுக்கொள்ள தயாராக இருந்தால் நமக்கு முட்டிக்கொண்டு நிற்கின்ற அந்த சுவர் கூட ஒரு குருவாக ஆகிவிடும். நமக்கு வாழ்க்கையின் அதிலிருந்து கற்றுக்கொள்ளும் வரைதான் அந்த பிரச்சனை ஒவ்வொருத்தங்கிட்டையும் இருக்கும். எப்படி ஒரு உடலுக்குள் நோய் என்பது அது ஒன்று நோய் இருக்கும் அல்லது குணமாகி இருக்கின்ற அந்த சீர்நிலை இருக்கும். ரெண்டும் இல்ல ஒண்ணுதான் இருக்கும், வலி இருக்கும் அல்லது வலியற்ற நிலை இருக்கும். அது மாதிரி தான். அப்போ அந்த வலியற்ற நிலையாக இருப்பதைக்கு ஒருவர் வழிகாட்டுகிறார் இல்லையா? ஆசு எரியர் நமக்கு ஒரு
ஒரு இருளிலிருந்து வெளிச்சம் இருக்கிறது என்பதை காட்டுகின்ற குரு வழியாக அது நம்மளுடைய குழந்தைகள் கூட குருவாக ஆகலாம், நம்மளுடைய பெரியவர்கள் கூட குருவாக ஆகலாம். நாம் கற்றுக்கொள்கின்ற அந்த பாடம் நமக்கு மிகப்பெரிய குருவாக ஆகலாம். அந்த குரு வழியாகத்தான் நான் அங்கு அந்த குணங்களில் நின்று, குணம் என்பது என்ன? நம்மளுடைய பணிவு உடையன் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணி அப்புறம் அல்ல மற்ற பிற அப்படின்னு சொல்லுவார். அதை அணியல்ல மற்ற பிறன்னு படிக்கக்கூடாது. ஒருவருக்கு அணி. எது அணி, எது அழகு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒருவருக்கு பணிவு இருக்கணும், இன்சொல்லன் உடையவனாக இருக்கணும். இதெல்லாம் குணநலன்களுக்கான ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லலாம். இதே மாதிரி நம்ம மனுடைய குணங்களாக எப்படி ஆவது? ஆங்கிலத்துல ஒரு சொல் உண்டு, பிஹேவ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிஹேவ்னா பி கூட்டல் ஹேவ், நாம அதுவாக இருத்தல். எதை வைத்திருக்கிறோம்? வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சொல்வது போல, தான் வந்தால் தனது வரும், தனது வந்தால் சுருங்கி போகும். அப்ப தான் என்பது தனது கூட்டிகிட்டு வந்துட்டே இருக்கும். ஐங்கிறது மைய கூட்டிட்டு வர மாதிரி. அப்போ அங்கு நாம் எதை விடுக்க வேண்டும், எதை நம்முடையதாக வைத்து கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னு இருக்கும் பொழுது ஒருவர் அவருடைய குணநலன்களால் மட்டுமே அவர் தனித்துவமாக தெரிவார். அப்போ அந்த குணங்களில் குரு வழியாக நாம் அதை அந்த ஞானத்தை தெரிந்து கொண்டதற்கு பின்னாடி அது என்னென்னலாம் செய்யும் அப்படின்னா, அதுதான் மூன்றாவது அப்படி நமக்கு சொல்வது, கருவழி ஆகிய கணக்கை அறுத்து. அப்போ கருவழி ஆகிய அப்படின்னா, நமக்கு கரு என்பது எங்கிருந்து? நம்ம இப்போ பிறந்த நாள் எங்க அப்படின்னு எப்போன்னு கேட்ட பொழுது, உங்களுடைய பிறந்த நாள் கொண்டாடணும் அப்படின்ட்டு ரமண மகரிஷியிடம் கேட்குறாங்க. அப்போ அவரு சொல்றாரு, எங்கே இருந்து ஆரம்பிப்பா, எந்த பிறந்த நாள்னு முதல்ல சொல்லுங்க எனக்கு அப்படிங்கிறாரு. எப்போ, இந்த ஜென்மாவா, போன ஜென்மாவா, எந்த ஜென்மத்திலேருந்து நீங்க அந்த கணக்கை எடுக்க போறீங்கன்னு சொல்லுங்க அப்படிம்பாரு. அது மாதிரி இங்கு கருவழியாய் அப்படின்னா கருமைய தூய்மை என்று கூட வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சொல்லுவாங்க. அப்ப கரு என்பது என்னுடைய தொன்று தொட்டு அது எங்கு ஆரம்பமாக இருந்ததோ அங்கிருந்து அத்தனை பிறவிகளுக்கும் முதல் பிறவியாக இருக்கு இல்லையா, அங்கிருந்து வருகின்ற அந்த கரு வழியாக வருகின்ற கணக்கு. அந்த கணக்கு என்னன்னா கர்ம கணக்கு, பாவ கணக்கு அல்லது புண்ணிய கணக்கு, இதெல்லாமே சொல்றாங்க இல்லையா. அதெல்லாம் நம்ம ரொம்ப நல்லா இருக்கிறோம் அப்படின்னாவே நம்மளுடைய முன்னோர்கள் செய்து வைத்த நல்ல ஒரு பேர், அதுதான் நம்மளை தீமைகள் இருந்து காக்கின்ற ஒரு பெரிய ஒரு நிலை. இப்ப இந்த கணக்கு வழக்கெல்லாம் மிக சரியாக அது தேவையில்லாத அந்த வினைகளை அறுக்கின்ற ஒரு நிலையாக நமக்கு அது கிடைக்கும். அதுல எல்லாவற்றிலையும் அந்த அறுத்து நின்று அப்படின்னு அடுத்தடுத்து சொல்லும் பொழுது என்ன அப்படின்னா, நமக்கு இது செய்யணும், அது செய்யணும், இது பலன் தரும், அது பலன் தரும் அப்படின்ற மாதிரி நமக்கு கொடுக்கறதாக வைத்துக் கொள்ளலாம். அது எது தரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது பெரு வழி, சின்ன வழிலாம் கிடையாது. ஒரு சின்னதா அப்போ கோல் செட்டிங் பண்ணும் பொழுது ரெண்டு மாதிரி. ஒன்று, நீங்க ஃபைனைட் கோலா செட் பண்ணலாம். அதாவது இப்போது இதை அடையணும். ஒரு சிலர் இந்த மாதிரி கார் வாங்கணும், இல்லை இது பண்ணணும் அப்படி இப்படின்னா, அல்லது ஒரு கல்யாணம் நடக்கணும், எப்படி இப்படின்னு ஒரு சின்ன ஒரு இலக்கை மட்டும் வைத்து இருப்பார்கள். அது கிடையாது. பெரு இலக்காக இருப்பது என்னன்னா, பெரிதனும் பெரிதிகள் பாரதி சொல்ற மாதிரி, அது என்னன்னா உள்ளுவதெல்லாம் உயர்வுன்னு சொல்றது என்னன்னா, இந்த வாழ்நாள் முழுக்க நமக்கு ஒரு இன்ஃபைனைட் கோல். அப்போ அது ஒரு ஜேர்னி, அது ஒரு தொடர் பயணம். அந்த ஒரு பெரும் பயணமாகத்தான் இருக்கும் இந்த பெருவழி எல்லாமே. இந்த சிறு வழி, குறு வழி எல்லாமே, குறுக்கு வழி எல்லாம் பார்ப்பவர்கள்லாம் என்னன்னா, ஒரு சின்ன ஒரு இதுக்குள்ள அது மட்டும் கிடைச்சா போதும், மற்றதை பத்தி உறவு கெட்டாலும் பரவாயில்லை, இல்லை இது கெட்டாலும் பரவாயில்லை, அது கெட்டாலும் பரவாயில்லைன்னு எல்லாவற்றையுமே கெடுத்துக்கொண்டு, அம்மா சொன்னது போல உடல் நலத்தையும் கெடுத்துக்கொண்டு போகின்ற வகையிலெல்லாம் இருக்கும். ஆனால் பெருவழி என்பது எல்லா நிலையிலும், எல்லா வகைகளிலும், உடல் நலம், மனநலம், உறவு வளம், பொருளாதார மேம்பாடு எல்லாவற்றிலும் பெரு நன்மை அடைகின்ற ஒரு வழியாக இருக்கும். அது எது என்றால் இந்த பெருவழி ஆகிய பேரொளி காணே. இந்த ஒளி பற்றி பேசினாவே 1.5 மணி நேரத்துக்கு மேல பேசலாம். அப்ப அந்த பேரொளியாக இருக்கின்ற அந்த இறை அருள் எதெல்லாம் உங்களுக்கு இருட்டாக தோன்றுகிறதோ, அந்த சவால்கள், இந்த சிக்கல்களில் இருந்து ஒரு தீர்வாக இருக்கின்ற அந்த ஒரு ஒளி, அந்த ஒரு பேர் ஒளியாக இருக்கின்ற அந்த அருளாளனை காணே அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் ரொம்ப அருமையான ஒரு பாடல். இன்றைய நாளில் இந்த கலந்து கொண்டதை உண்மையிலேயே ஒரு பெரும் பெயராகவும் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். கேட்டுக்கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. அருமையான கருத்து. உங்களோட பார்வை, உங்களோட புரிதல்லாம் ரொம்ப அருமையா இருக்குங்கய்யா. ரொம்ப நன்றி.
வாங்க ஐயா, வாய்ப்பு இருக்கிறப்பெல்லாம். நன்றிங்க ஐயா. நிச்சயமா. நன்றி. வேற யாருக்காவது கேள்வி ஏதாவது இருந்தா கேட்கலாம். அம்மா நான் பேசலாங்களாம்மா? சொல்லுங்கம்மா. கௌரியம்மா நீங்க சொன்ன மாதிரி ஓம் சக்தி சொல்றப்போ சரி, நமச்சிவாய நமச்சிவாய ஓம் நமச்சிவாய அதை நம்ம மனமுருகி பாடலோடு சேர்த்து நம்ம வந்து பாடுறப்போ சரி, மனசுல சொல்றப்போ சரி, ஒரு அன்பின் வெளிப்பாடா, ஒரு பக்திமயமா, ஒரு மனசு ஒருமுகப்படுத்துற மாதிரி நீங்க சொன்ன மாதிரி தியானம் எல்லாமே அதுல வரும்மா. மனசுக்கு நிம்மதியா மன நிறைவா இருக்கும் அம்மா. கிருத்திகாம்மா சொன்ன மாதிரி அந்த மந்திரத்துல வந்து நம்ம திருப்ப திருப்ப நவாக்கரி மந்திரம் அதை சொல்றப்பவும் நம்மளுக்கு மனசுக்கு ரொம்ப மகிழ்வா இருக்குமா. நம்மளையே நம்ம நம்புற மாதிரியா இருக்குமா. மகேந்திர ஐயா சொன்னாங்க குரு வழி நம்ம நடக்கணும் அப்படின்னு. ஆன்மீக குரு அப்படின்னா திருமூலர் தான் எனக்கு எப்பவுமே. நான் ரொம்ப நேசிக்கிற நூல் அப்படின்னா திருமந்திரம். அதுல ஒரு எத்தனையோ மந்திரங்கள் இருக்குது. நான் இப்ப பகிர்ந்துக்க விரும்புற ஒரு மந்திரம் என்னன்னா, என்னையே அது உருவாக்கும். தானே தனக்கு பகைவனும் நட்டானும், தானே தனக்கு மறுமையும் இம்மையும், தானே தான் செய்த வினைப்பயன் துய்ப்பானும், தானே தனக்கு தலைவனும் ஆமே. எனக்கு ஏதாவது சோர்வு வந்தது அப்படின்னா, நான் இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளேயே மனப்பாடம் பண்ணியிருக்கேன். திருப்ப திருப்ப சொல்லுவேன். மாணவர்களுக்கும் இதை நான் வந்து சொல்லுவேன். ஒருவனுக்கு இன்பமும் துன்பமும் வெளியிலிருந்து வருவதில்லை. அதுபோலவே பகையும் நட்பும் ஆகிய இவையும் அவன் தானாகவே தேடிக்கொண்டவை. இப்பிறப்பிலும் இனிவரும் பிறப்பிலும் அவன் அடைய உள்ள இன்ப துன்ப நிகழ்வுகளுக்கு வேறு யாரும் காரணம் இல்லை, அவனே காரணம். இப்பிறவியில் அவன் செய்யும் நன்மை இப்போது மகிழ்ச்சியையும் இனிவரும் பிறப்பில் இன்பத்தையும் தரும். இதை போலவே அவன் செய்த பாவ வினைகளின் பயனை அவன்தான் அனுபவித்து தீர்க்க வேண்டுமே தவிர வேறு யாரையும் துணைக்கு அழைக்க முடியாது. யாருக்கும் அதை பங்கிட்டு தரவும் இயலாது. இந்த உண்மைகளை உணர்ந்து ஒருவன் வாழ முற்பட்டால் அவனுக்கு தலைவன் அவனேதான். அவனை வேறு யாரும் தலைமை கொள்ள இயலாது. அதனால நாம படிக்கிற திருமந்திரத்தை உணர்ந்து படிக்கணும். அந்த மந்திரத்தின் வழி நல்ல ஒரு வாழ்வை வாழணும். மற்றவர்களுக்கும் நம்ம வழிகாட்டியா வாழ்ந்து அவங்க நம்மள வழிகாட்டியா ஏத்துக்கிற மாதிரி வாழ்றதுதான் ரொம்ப நல்லது. திருமந்திரம் வாசிப்பதற்கான நோக்கமும் கூட அதுதான். மறுமைக்கும் புண்ணியத்தை அது தரும். பகிர வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றிங்கம்மா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க அம்மா. அருமை. நான் எல்லாரையுமே இங்க குருவா தான் பாக்குறேன். உங்களையும் அந்த நீங்க சொல்ற அனைத்து விஷயங்களும் நான் கேட்டுக்கிட்டே தான் இருக்கேன். சத்யநாராயண ஐயா இருக்கட்டும், ஒவ்வொருத்தரும் நமக்கு வந்து சொல்ற ஒவ்வொரு விஷயங்களுமே நிறைய மாற்றங்களை கொடுக்குது, நிறைய புரிதல்கள் கொடுக்குது, நிறைய அறிவுரைகள் கேட்குறோம், நிறைய விஷயங்கள் கத்துக்கிறோம். இதெல்லாமே ஒரு பாக்கியம்தான். எல்லாருக்கும் இது சேரணும். எனக்கு சேர்றத உணர்ந்து நான் இங்க சொல்றேன். இது எல்லாருக்குமே போய் சேரணும். இது இது பெரிய விஷயம்மா. நீங்க கிருத்திகாம்மா, அர்த்தநாரி ஐயா இவங்கள்ட்டலாம் நம்ம டெய்லி நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் நமக்கு என்ன தேவையோ அதை எப்படியாவது யார் மூலமாவது சொல்லிடுவாங்க. அதுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. வாங்கம்மா பவளமணி அம்மா. வணக்கம் அம்மா. வணக்கம். இன்னைக்கு அருமையான நாள் நினைக்கிறேன். இன்னைக்கு நிறைய விஷயம் கற்றுருக்கேன். ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்கும். ரொம்ப நன்றி சொல்லத்தான் வந்தேன். மகேந்திர சார், கத்திகா அம்மா, கௌரி அம்மா, வந்தியா அம்மா, ரொம்ப நல்லா இருந்தது. அதுவும் அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கிருத்திகா அம்மாவை நேரில் பார்த்தேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது எனக்கு. அவங்க வரவே இல்லைன்னொன்னே எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமா இருந்தது, வரலையோன்னு. அப்புறம் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது பார்த்தது. கிருத்திகா அம்மா, ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்தது. இன்னைக்கு நிறைய விஷயம் எனக்கு கிடைச்சிருக்கு இன்னைக்கு. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லதான் வந்தேன். ரொம்ப ரொம்ப நன்றிங்க. வணக்கம். நன்றி பௌர்ணமிமா. உண்மையிலே ரொம்ப ஆனந்தமா இருந்தது உங்களை பாக்குறதுக்கே. ஒரு அற்புதமான மனுஷியா இருக்கீங்க. நன்றி நன்றி அம்மா. நன்றி நன்றிம்மா. அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் நன்றி.
வேற எதுவும் கேள்விகள் இல்லைன்னா தளத்தை நிறைவு செஞ்சுக்கலாம். நிறைவு செஞ்சுக்கலாம்னு நினைக்கிறோம். அனைவருக்கும் நன்றி. எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். தளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு சந்திப்போம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். அனைவருக்கும் நன்றி.